ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பட்ட நாமத்தினாலே கர்த்தருடைய ஆவியானவர்கள் கொடுத்ததான ஏஜே பவர் மினிஸ்ட்ரி ஊழியத்தின் சார்பில் அன்பின் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். எனக்கு அருமையானவர்கள் எப்படி இருக்கின்றீர்கள்? இந்த புதிய நாளிலே கர்த்தர் உங்களை என்னை சந்திக்கும்படியாக வைத்திருக்கிறார். கர்த்தரை மனதார ஸ்தோத்தரிக்கிறேன். எனக்கு அருமையானவர்களே, ஒவ்வொரு நாளும் ஒளிபரப்பாகிற இந்த அன்பின் வார்த்தை நிகழ்வுகளை நீங்கள் கண்டு கர்த்தரை மகிமைப்படுத்தீர்கள். உங்கள் உறவுகள் நண்பர்களுக்கு சொல்லுங்கள். அதை பதிவு செய்து பெல் பட்டனை அமர்த்தி அனுதினமும் ஒவ்வொரு நாளும் கர்த்தருடைய வார்த்தை கடந்து வரும்படியாக செய்யுங்கள். கர்த்தர் உங்களை இப்பொழுது இருப்பதை பார்க்கலாம் 1000 மடங்கு பெருக பண்ணுவாராக. ஹல்லேலூயா. போகட்டும். எனக்கு அருமையானவர்களே, இன்றைக்கு கர்த்தர் கொடுத்த வார்த்தையை நாம் தியானிக்க போகிறோம். என் கிருபை உன்னை விட்டு விலகாமல் இருக்கும். என் கிருபை, அவருடைய இரக்கம், தகுதி இல்லாத எனக்கு, தகுதி இல்லாத உங்களுக்கும் எனக்கும் அவர் கிருபை பாராட்டுகிறார், தகுதிப்படுத்துகிறார். ஹல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, ஏசியா தீர்க்கதரிசியின் புத்தகம் 54 அதிகாரம் 10வது இறைவார்த்தை சொல்கிறது, மலைகள் விலகினால் பர்வதங்கள் நிலைபெயர்ந்தால் என் கிருபை விட்டு விலகாமலும் என் உடன்படிக்கையின் சமாதானத்தின் உடன்படிக்கை நிலைபெறாமல் இருக்கும் என்று சொல்லி உன்மேல் மனதுருகிற கர்த்தர் சொல்கிறார். உங்கள் மேலே மனதுருக்கமாயிருக்கிற ஒரு தேவன் இருக்கிறார். ஹல்லேலூயா. மனதுருகி கரம் நீட்டி தொட்டு சுகமாக்கின அந்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இன்றைக்கும் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராய், உயிருள்ளவராய், உயிர்த்தெழுந்தவராய், உயிரோடு கூட இருக்கிறார். ஹல்லேலூயா. மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலைபெயர்ந்தால் நீங்கள் நம்பி இருக்கிற இவர்கள் மூலமாக தான் நம்ம வாழ்க்கையில் ஆசீர்வாதம் வரும். இவங்க மூலமாக தான் நமக்கு வேலை கிடைக்கும். இவர்கள் மூலமாக தான் நம்ம வாழ்க்கையில் உதவி வரும் என்று நினைத்து நிற்கின்றீர்களோ, அதெல்லாம் விலகி போகும். நான் இருக்கிறேன்னு சொன்னவங்கெல்லாம் விலகி போயிடுவாங்க. நான் கடைசி வரை அவங்க கூட தான் இருப்பேன்னு சொல்லுவாங்க. அவங்க தான் உங்களுக்கு எதிராளியாக வந்து நிற்பாங்க, உங்களை தூற்றி திரிவாங்க. அதை தூக்கி வீசிடுங்க. ஆபிரகாமோடு இணைந்து ஆசீர்வாதத்தை பெற்று கொண்டு வந்தான். எனக்கு அருமையானவளே, ஒரு நாள் வந்தது, ஆபிரகாமை விட்டு விலகி போய்விட்டா. ஆம், எனக்கு அருமையானவளே, விலகி போய்விட்டார் லோத்து. நன்றாய் கவனிங்கள். விலகி போன பின்ன தான் ஆசீர்வாதத்தை ஆண்டவர் கொடுத்தார் ஆபிரகாம். உங்கள் வாழ்க்கையிலும் ஆசீர்வாதத்தை கொடுக்க அவர் உயிர் தெழுந்தவராய், உயிர் உள்ளவராய் இருக்கிறார். நீங்கள் அவரை மட்டும் நம்பியிருங்க. நான் நம்பியிருக்கிறவர் என் வாழ்க்கையில் ஆசீர்வாதத்தை கொடுப்பா. நான் நம்பியிருந்த மனுஷங்களாம் கைவிட்டுருவாங்க. நீங்கள் நம்பியிருக்கிறவங்க யாராக இருந்தாலும் சரி, நான் இருக்கிறேன்னு சொன்னவங்க தான் முதல்ல உங்களை கைவிடுவாங்க. ஆனால் ஆண்டவரோ, அருளாத இரட்சகரோ உங்களை ஒருபோதும் கைவிடுவதில்லை. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. என் கிருபை உன்னை விட்டு விலகாமல் அந்த இரக்கத்தினால் உங்களை முடிசூட்டுவா. தாவீது சொல்கிறான், ஆண்டவரே எனக்கு நீர் பாராட்டின கிருபை பெரிது. தாவீது சொல்கிறார், என் கால்கள் சறுக்கும் பொழுது இந்த கிருபையினால் என்னை தாங்கினீரே, இரக்கத்தினால் தாங்கினீரே. அன்னை மரியாள் சொல்கிறார், தேவ தூதன் வந்து வாழ்த்துக்களை சொன்னபோது, கிருபை பெற்றவளே வாழ்க, அருள் நிறைந்தவரே வாழ்க என்று சொன்னபோது, நான் ஆண்டவருடைய அடிமை என்று சொன்னார். இந்த கிருபை உங்களுக்கு கொடுத்திருக்கிறார். உங்களை விட்டு விலகிறதெல்லாம் கர்த்தருக்கு சித்தமில்லாது உங்களை விட்டு விலகிறோம். அல்லேலூயா. ஆனால் கர்த்தரோ மனதுருக்கத்தோடு உங்களோடு இருந்து அந்த கிருபையின் விலகாதபடி உங்களையும் உங்கள் சந்ததியும் நடத்துவதை நீங்கள் காண்பீர்கள். உங்களையும் உங்கள் பிள்ளைகளை நடத்துவதை காண்பீர்கள். அது கரடுமுரடான பாதையாக இருக்கலாம். கர்த்தரோ அவள் கரத்தில் தூக்கி தகப்பன் பிள்ளையை சுமப்பது போல உங்களை சுமந்து நடத்த அவர் உயிருள்ளவராயிருக்கிறார். ஹல்லேலூயா. அந்த உயிர் தெழுந்த ஆண்டவரிடத்தில் சொல்லுங்கள், ஆண்டவரே உங்கள் கிருபை மட்டும் என் கூட இருக்கட்டும், என் மனதுருகிற தேவன் மாத்திரம் என் கூட இருந்து என்னை நடத்துங்கன்னு சொல்லி ஒப்பு கொடுத்து பாருங்கள். இன்றைக்கி கர்த்தர் நடத்துகிறதை நீங்கள் பார்ப்பீர்கள். நாளை மறுநாள் அல்ல, இன்றைக்கு. ஏதோ ஒன்று போயிட்டு இவங்க போயிட்டாங்கன்னு சொல்லி கதறி நிற்கிறீங்களா? கலங்காதீர்கள். கர்த்தர் இன்றைக்கு நடத்துகிறார். இன்றைக்கு நடத்துகிறதை நீங்கள் காணப்போகிறீர்கள். மகா பரிசுத்தமுள்ள தகப்பனே, இந்த அற்புதமான வேலைக்காய் ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த நாளிலும் உடைய வார்த்தையின்படி, உடைய வார்த்தையை கேட்கின்ற ஒவ்வொருவரோடும் கர்த்தர் கூட இருந்து நடத்தும். ஆண்டவரே, நான் நம்பி இருக்கிறவங்கெல்லாம் என்னை கைவிட்டுட்டாங்க. மலை மாதிரி பர்வதம் போல நாங்கள் நம்பியிருந்தோம், எங்களை பாராமுகமாய் பார்க்காதபடி கடந்து விட்டார்கள். ஆண்டவரே எனக்கு உதவி செய்யும் என்று சொல்லி உம்மை நோக்கி, பரத்தை நோக்கி, பரலோகத்தை நோக்கி தன் கரங்களை உயர்த்துகிற ஒவ்வொரு மேலும் உடைய கிருபை இறங்குவதாக, உடைய கிருபை இறங்குவதாக, உடைய மனதுருக்கம் இறங்குவதாக, கண்ணீருக்கு தக்கதாய் அற்புதம் செய்து மகிழ பண்ணும்.
இயேசு இரட்சகர் விலையேறப்பட்ட நாமத்தில் பிதாவே. ஆமே. ஆமே. God bless you.